அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனி வக்கரம் அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நமக்காக தெரிய வருது. இதில் பெரிய அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஒருத்தர் ஹிம்சப்படுத்துறாருன்னா அவர் கைகால் முடங்கி போச்சுன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? அதுதான் வேறு சனீஸ்வரனால் இருக்குது. சனீஸ்வரன் நிற்கும்போது சொந்த ஸ்தானத்தில் நிற்கிறார், உத்தரட்டாயில். அதனால் அவரால் எதுவும் பண்ண முடியாது. 2வது பாயிண்ட் வக்கரம் போச்சு, அவரால் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் குருவினுடைய பாறை தொடர்ந்து கிடச்சின்னு இருக்குது, கவலையே பட வேண்டாம். அதனால் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஸ்மூத்தாக பியூட்டிஃபுல்லாக நடந்துடும். எந்த தடைகள் உபாதைகள் எல்லாம் நடந்துடும். அதே சமயத்தில் குருவோடு சுக்கரன் இருப்பார், பின்னாடி செவ்வாய் வருவார். அதிசாரத்தில் போகிற ஒரு 6 மாதம் கழிச்சு குரு அதிசாரத்தில் போவார் சிம்மத்துக்கு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி போனப்புறம் கூட ராகு கேது பயிற்சி வந்துடும், அது பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் குருவினுடைய செவ்வாய் கூட இருப்பார், அதுவும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் வழியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. தொடர்ந்து சனீஸ்வரனுக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தால் கூட எல்லாருடைய தொடர்பும் கிடைக்கிறதுனால நமக்கு எல்லாம் சாத்விகமாக எந்தவித பிரச்சனை இல்லாமல், தடங்கள் இல்லாமல், எதிர்ப்பு இல்லாமல், விரோதம் இல்லாமல் சுலபமாக காரியத்தை சாதிச்சுடலாம். புத்தி நன்னா வேலை செய்யும். குறுக்கு புத்தியில் போகிறவங்களுக்கு பற்றி கவலை நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் எல்லாருமே வாழ்க்கையில் உயர்வடையணும்னு ஆசைப்படுவாங்க. அது கர்ம வினைன்னு சொல்லிட்டு நம்மளை பாடுபடுத்தி போட்டு நசுக்கி வச்சிடும். அந்த கர்மதேவனே சனீஸ்வரன் தான். ருத்ரனுடைய அம்சம்தான் சனீஸ்வரன். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும்னா தடைகளை களைஞ்சி எடுத்து மேலே வரணும். ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லையேன்னா அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். வரைக்கும் நேர்மையாயிருன்னா நான் எப்படி வர முடியும்? புத்திசாலிகிட்ட ஒரு புத்திசாலி நிறைய இருந்து சமாளித்து வெளியில் வரலாம், தவிர சாதிக்க முடியாது. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருக்கும் சொல்லி இந்த கிரகத்தினுடைய நிலையை பார்க்கும்போது சனீஸ்வரர் மீனத்தில் இருக்கார் வக்கரமாகி. கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் வரும்போது தான் கணீஸ்வரர் வக்கர முடிகிறது. கிட்டத்தட்ட 5 மாதம் ஃபுல்லாக 5 மாதம் ஃபுல்லாக கிரகங்கள் நமக்கு குரு சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சூரியன் முதல் கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்குது புதன். அதனால் இந்த மாதிரி நிலையில் நம்ம பயன்படுத்திக்கணும். சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும்போது பயன்படுத்திக்கணும். நம்ம எதையோ கற்பனை பண்ணிட்டு கோட்டை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற காலம் வராது. நல்ல காலம் இது, செயல்படுங்க, முன்னுக்கு வாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாத கிரகங்கள் வரும்போது வரிசையாக இருக்கும்போது அந்த செவ்வாய் சனீஸ்வரனுடைய மீனத்திற்கு அடுத்த வீட்டில் மேஷத்தில் செவ்வாய் இருப்பார். அதே மாதிரி சூரியன் புதன் இருப்பார். அப்படியே மாறி கடகத்தில் வந்திருக்கும் குரு இருப்பார். பின்னாடி ஒவ்வொரு சுக்கரன், அப்புறம் புதன், செவ்வாய் எல்லாம் வருவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. சனீஸ்வரர் அதே வீட்டில் உத்தரட்டாய் ராசிலே காலையே நிற்பார். வக்கரமாகி எப்படி செய்ய முடியும்? பலம் இல்லை. தானே சாலனான என்ன பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் இருக்கும்போது கர்மங்கள் இயல்பாக நார்மலாக என்ன செய்யும். அதை பற்றி ஈஸியாக கடைஞ்சி எறிஞ்சு வெளில வந்துடலாம். கொஸ்டின் கொடுக்கும்போது குறிப்பாக ஆன்சருடைய விஷயங்களில் குறிப்பாக கொடுத்துட்டோன்னா கடகடன் எழுதி போகிறோம். அது எப்படி கொடுப்பான்? இப்போ அது மாதிரி தான் நடக்கிறது. கவலைப்பட தேவையில்லை, நன்னா இருக்கும். இன்னும் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த விச்சய ராசி நேயர்களே, சனீஸ்வரனுடைய வக்கரகாலத்தை நம்ம பார்க்கும்போது சனீஸ்வரன் நன்னா இருந்தாலே அவருடைய அவர் வீரியத்தினால கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் வரணும் ஒரு முடிவு எடுத்துருவார். சனீஸ்வரர் எப்போதுமே கஷ்டப்பட்டு நேர்மையான வாழ்க்கையில் வாழணும், இப்படி தான் இருக்கணும், மற்றவங்களுக்காக நீ வாழணும் தவிர உனக்காகலாம் வாழக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிப்பில் வச்சு உழைச்சிட்டே இருக்கணும். அது எப்படியா இருந்தாலும் மற்றவங்க எப்படியா இருந்தாலும் அப்போ உனக்கு என்ன, நீ உழைப்பை கொடுத்து வாழ்க்கையில் மேலவா, அது போதும். உனக்கு எளிமையான ஆகாரம், எளிமையான தின்னு, இனிமையான தூக்கம் போதும். நோய் நொடியிட்டு சிறப்பாக வாழலாம், அவ்வளோதான். அதுக்காக அடிப்படை உரிமைகள் கூட இல்லாமல் ஒரு காலத்தில் வாழ முடியுமா? காலத்துக்கு தகுந்தாமல் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும்னா அது ஒத்துக்க மாட்டேன் சனீஸ்வரன். இப்போ என்ன குறை உனக்கு? அது இருந்தால் தான் வாழ்க்கையா? இதெல்லாம் வாழ்க்கை இல்லையா அப்படின்னு முட்டுக்கட்டை போடுவார். நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வரத்துக்கே சனீஸ்வரன் தான் மெயின். ஏன்னா அப்போ தான் கர்மங்களை பின்னடி பண்ணி பின்னணியாக கர்மங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். சௌகரியங்களை கொடுத்துட்டோன்னா அப்புறம் என்ன இருக்குது?
கர்மங்களை எவன் அனுபவிப்பான். அதனால் அவனுக்கே இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டார் பகவான். அப்போ தான் அதுலேருந்து தானும் மாற மாட்டான், அவன் அடுத்தோடையும் மாற விட மாட்டான், அப்படியே இருக்கணும், அமைக்கிடுவான். லேபர் கேனாட் பிகம் அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆண்டர்பிரனர், ஆகும்போது கஷ்டம். அப்படி ஆனாலும் அவன் லேபராக தான் இருப்பான், நம்ப மாட்டான் யாரையுமே. தானாக உட்காந்து வாலண்டரி சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பான். லிமிட் கொஞ்சம் தான் மனம் மூடுவான், லிமிட்டட் ஆட்கள் தான். அதனால சிறு தொழில், கை தொழில், புட்டு தொழில், இத்தனை தொழில் நம்ம தனித்தனியாக இருக்குது. ஒரே பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக ஏன் இருக்கணும்? இல்லையே. வெளிநாட்டை எல்லாமே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான், பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். நம்ம நாட்டையும் அப்படி இல்லை. காரணம் நம்ம நாட்டில் அஸ்ட்ராலஜி சனீஸ்வரனுடைய கை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்படி அதெல்லாம் யாரையும் மாற்ற முடியாது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, எளிமையான வாழ்க்கைக்கு தான் அமைப்பு கொடுத்துருக்கு சனீஸ்வரன். அவருக்கு முடக்கு கொடுத்துட்டார். இது காலத்தில் நம்ம தன்னை மாற்றிக்கணுமே சனீஸ்வரன் ஒரு நாள் நினைக்கிறதே இல்லையே, நினைக்க மாட்டேன்றானே. சரி பரவாயில்ல விடுங்க. இதுக்குன்னா இந்த விச்சிகத்தினுடைய பொறுத்த வரைக்கும், சனீஸ்வரர் பொறுத்த வரைக்கும் வீரியஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி ஆச்சியா. அதே பூர்வகுணத்தில் உட்கார்ந்துருக்கார் சனீஸ்வரன். 3ஆம் வீடு அதிபர் 3 வீடுக்கு வந்து மகாவூஸ் நல்லது. அது வக்கரமாயிட்டனால உள்ளதும் லொல்லக்கண்ணை போய் லொல்லக்கண்ணு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிடும் போதே அப்படின்னு ஒரு வருத்தம் வரும் செவ்வாய்க்கு. ஆனால் அங்கே உட்கார்ந்து குரு தொடர்ந்து அவரை பார்க்குறாரு. அதுவும் கடகமும் விருச்சிகமும் ஒரு அவ்வளோ அந்யோன்யம். பாக்ய வீடு உட்கார்ந்து பூர்வ புண்ணியம் பாக்கியம் தொடர்பு கொள்வது. பாக்கியத்தில் குரு 2ஆவது அதிபர், 5ஆவது அதிபர், பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியத்தில் உட்கார்ந்து சனீஸ்வரனை 3ஆவது இடத்தில் தொடரக்கூடிய வீரியஸ்தானாதிபதியை பார்க்குறார், சுகஸ்தானாதிபதி பார்க்குறார். கூடயே பின்னாடி சுக்கராச்சாரியர் சப்தமாதி தொடர்பு கொள்கிறார். அதிகபட்சம் விருச்சிக ராசிக்கு தான் கிடைக்கும். ஆனால் அந்த நாடி பிரகாரம் இந்த முக்கியமான 3, 5, 9 தொடர்பு கொள்கிறது பாருங்கள். இது மாதிரி ரொம்ப ரேரு, எப்போதும் வரும். அது சனீஸ்வரன் கஞ்சன், தனக்கு செலவைக்கு பைசா இருக்கிறான் பார்ப்போம். அந்த அளவு தான் கையில் காசு வச்சுன்னு போவோம். அவ்வளோ கஞ்சம், எண்ணி செலவைப்பார் ஆனை. அதனால் இது மாதிரி ஒரு பார்த்து வியாபார நோக்கமே கிடையாது. ஏதோ செய்யணும், சம்பாதி சாப்பிட்டு போகணும். 10 ரூபா கூட போடுவேன். அது எதிர்பார்க்கணும். அட்ராக்ஷனாக ஒரு பண்ணிங்கன்னா இன்னும் அட்ராக்ஷன் வந்துருக்கு, பண்ண மாட்டான். ஸோ இது மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் உண்டாகும். செயல்படுத்தக்கூடாதபடி ஒரு அட்ராக்ஷன் கொடுத்து அந்த மாதிரி பிஸ்னஸ் விற்கனா 10 ரூபா போல் 300 ரூபா விற்கலாம். அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி அந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜ், அந்த ஐடியா ஃபார்ம்லாம் வரவே வராது. அதனால் சனீஸ்வரனுடைய வீரியஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்ட அவர் போட்டு குத்துனா தான் சனி வீரி. அதனால தான் செவ்வாய் கொஞ்சம் வருத்தம் என்னென்னா, அவர் தான் தூண்டுதல் பண்ணணும், அங்கே பண்ண மாட்டார். தானாக அந்த வீட்டில் உட்காந்துட்டார்னா செவ்வாய் பலமாகி உச்சபலமாகி செயல்படுவார். இதெல்லாம் அஸ்ட்ராலஜியில் எப்படி பாருங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க பாருங்கள். அதனால் சம்பந்தப்பட்ட அந்த செவ்வாய் தொடர்ந்து அதிகபட்சம் குருவோடு இருப்பார், வக்கரமானாலும் கூடயே இருப்பார். அந்த மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்கும்போது சனீஸ்வரன் தொடர்பு கிடச்சின்னே இருக்குது. குரு ராவுக்கு இது பயிற்சி ஆன பிறகு அதிசாரத்தில் வந்த குரு அதிசாரத்தில் குரு கீழே போயிடுவார், சிம்மத்துக்கு போயிடுவார். போன பிறகு செவ்வாய் விட்டுட்டு என்ன பண்ணுறது, சனிக்கு பாறை கிடைக்கல. அந்த பீரியடில் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் ஐபிஎஸ் மாற்ற கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனால் உடனடியாக செவ்வாய் 1 மாதம் கழிச்சு கூடிய குருவோடு இருந்துருவார் சிம்மத்தில். சர்ப்பங்கள்லாம் பயிற்சி ஆகிடுறது, கவலைப்பட வேண்டாம். அதனால் தப்பிச்சு குருவும் தப்பிச்சார், சனியும் தப்பிச்சார். ஆனால் ராகு பார்ப்பார். இருந்தாலும் குருவுக்கு சுக்கிரன் தொடர்பு கிடைக்கிறதுனால வச்சதுனால அந்த புதன் சுக்கிரனும் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு பாம்பு தொடர்பு கொண்டு அடக்கி வாசித்தாங்க. அதனால் தப்பிச்சுது. ராகு தொடர்பு கொண்டாலும் கெடுதல் பண்ணணும் அவசியம் இல்லை. இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்ப்பங்கள் தான் மெயின், ராகுக்கு தான். அவங்களுக்கு தந்த வேண்டியது இங்கேருந்து
எல்லாம் போயாடும். அதனால் ராகு தொடர்பு சனீஸ் தொடர்பு கொள்கிறாரு, அதெல்லாம் வரும். ஏன்னா என்ன எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு இருக்கும், சோத்துக்கு வழி இல்லை, ஆனால் மூட்டை மூட்டையாக பணம் கொடுப்பாங்க. இந்த பணத்துக்கு வேல்யூ பாருங்கள். இருந்தாலும் அந்த ஒரு கையில் ரொட்டேஷன் பணம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா, நமக்கு காரியம் ஆச்சா இல்லையா, நமக்கு பணம் வந்ததா இல்லையா, அதுதான். அதனால் சர்ப்பங்களும் நமக்கு அனுகூலமாக இருக்குது. நான் விருச்சிக ராசி நேரங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கர யோகம். பிஸ்னஸ் மேக்னெட்டிக்லாம் கிடையாது. செவ்வாய் அண்ணா உழைப்பார், சம்பாதி 4 பேர் நிறைய பண்ணி கொடுப்பார், ஒரு கவலையும் இல்லை. அந்த பேர் சொல்லி பந்தா வாழ்க்கை வாழறதுக்கு எல்லாம் பண்ணுவார், தானும் வாழ்வார், மற்றவங்கள்ட்ட ஆசையும். இந்த ஒரு காலத்தில் ஒருத்தர் செவ்வாய் ஏர்ன் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த 6 மாதம் எக்கச்சக்கமாக இருக்கும். மல்டிநேஷ்னல் லெவலில் இம்ப்ரூவ் பணம் ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு. சொல்லாதீங்க வந்ததுன்னா எனக்கு வேறு வேணாம் நீங்கள் வச்சுக்கோங்க. இதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு பேர் புகழ் வரும் பாருங்கள். செல்வம் பேர் புகழ் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றீங்க, ஏன் அவ்வளவும் கிடைக்கும். சனீஸ்வரனை குளிர வைக்கிறாங்க, குரு வைக்கிறாரு, சனீஸ்வரன் சுக்கராச்சாரிய குளிர வைக்கிறாரு. அதே 10ஆம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் தொடர்பு கொள்கிறார் குருவோட 9ஆம் வீட்டிலேயே. 9-10 தொடர்பு கொள்வது, 9-10 கடகமும் விச்சிகமும் தொடர்பு கொள்வது. பாருங்களேன், இந்த சனீஸ்வரனுக்கு யோகம் கிடைக்கிது பாருங்கள். சனீஸ்வரனுக்கு வேலைக்காரமாக வச்சுருக்கு. இவ்வளோ பேர் அவனை பாராட்டி போர் சொல்கிற அளவுக்கு தன்னுடைய பார்வையை கொடுத்து அந்த மூலம் ஒரு காரியம் சாட்சிக்கிறான்னா சனியினுடைய இது பார்த்துக்கோங்க, நீங்களே பார்த்துக்கலாம். சனியினுடைய ஒரு உத்வேக செயல்பாடு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இத்தனை கிரகங்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அமைப்பில் வரிசையாக வந்து இந்த கழகத்திலே எல்லாம் உட்காந்துன்னு பார்க்கக்கூடிய அளவு, குரு மூலம் பார்க்கக்கூடிய அளவுக்கு வருது. அப்போ குருக்கும் சனிக்கும் ஒன்ற அளவுக்கு இந்த பண்ணுறார் பகவான். குரு பார்வை கிடைக்கிறது மூலம் எல்லாருக்கும் அனுகூலம். சனிக்கு மெயினாக கிடைச்சதுனால இந்த வக்கர காலத்தில் அரிய அற்புத ஆற்றல் உள்ளவனாக சனீஸ்வரன் நம்ம நல்லதே பண்ணுவார், விருத்திகளே பண்ணுவார், அடிக்கிற வேலையே கிடையாது. அதனால் சாவு முடல் இருந்தவங்க கூட ஏந்து வெளில வந்துடும், பழிச்சு வந்துடுவான், ஹீலிங் பாயிண்ட் ஆகிடும். எதுவுமே நஷ்டத்தில் போய் மூட வேண்டிய இண்டஸ்ட்ரியெல்லாம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி புனர் நிர்வாணமாகி நிவாரணத்தை பெற்று பயங்கரமாக சம்பாதிக்கும். எதுவுமே அந்த வேலைக்கு போகிறவனை கூட விட்டுட்டு வேலையை விட்டு வேணான்னு வந்தால் கூட உடனடியாக கூப்பிட்டு பெரிய ஒரு போஸ்ட்டில் கொடுத்து அவன் தகுதிக்கு விருத்தி கிடைக்கும். தகுதிக்கு தான் சம்பளம் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும், பிரச்சனை கிடைக்கும், நிறைய வேலை வாய்ப்புகள் கூப்பிட்டு கொடுப்பாங்க. நீங்களும் பார்ட் டைம் பண்ணனா செய்யலாம், அது கூட ஒரு ஆள் வச்சுக்கலாம். இப்படிலாம் நிறைய இருக்குது. அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணாத ஸ்ட்ரெஸ்ஸன் பண்ணாத உனக்கு சம்பாதிக்கிற காலத்தில் நிறைய பணம் சம்பாதிக்கிற வழி இருக்குது. ஒத்தட்டே முடங்கி போய் எதிர்பார்த்துருக்குது பதில் தானும் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த உனக்கு ஆற்றல் கொடுத்து செயல்படுத்தி பல ஆங்கிளில் லாஜிஸ்டிக் சர்வீஸு, இம்போர்ட் அண்ட் டாக்ஸேஷன் சர்வீஸு, கமிஷன் ஏஜென்சிஸு, அசிஸ்டன்ஸு, சர்வீஸ் லைசன்ஸ் ஒர்க்கு எத்தனை இருக்குது. சர்வீஸ் செக்டாரில் எக்கச்சக்கமாக இருக்குது. பார்ட் டைம் பண்ணி சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி விருச்சிகம் சுறுசுறுப்பான ஒரு கிரகம். அதனால் எல்லா விஷயத்திலும் அனுகூலமான அமைப்பில் இருக்குது. அதிகபட்சம் இந்த சனி பேச்சினால யார் சனியினுடைய வக்கர காலத்தில் யார் அதிகமாக அனுபவிப்பார்த்தான்னா இந்த விருச்சிகம் சொல்லக்கூடியது தான் அதிகமாக அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது. விருச்சிகத்தினுடைய பூர்வ புண்ணியம் பாக்யாதி தொடர்பு கொள்கிற அளவுக்கு இருக்குது. அப்படி ஒரு அமைப்பு கொடுத்ததுனால அந்த விருச்சிகத்துக்கு தான் அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் சொல்கிறது, அதிசயமான அனுகூலங்கள் சொல்கிறது, புத்தி சொல்கிறது. அவனோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸு, குடும்ப விருத்தி, சௌபாகியம் பார்த்தா அதிகபட்சம் விருச்சிகத்துக்கு தான் வருது. சனியினுடைய வக்கர காலத்தில் எதுக்குமே கிடைக்காது. ஆனால் இந்த ஒரு அமைப்பில் சனீஸ்வரர் வக்கர காலத்தில் எல்லாமே நிறைய கிடைக்கிறது. அந்த அமைப்பு தான் கொடுத்துருக்கு. ஏன்னா சனீஸ்வரர் ஒருத்தர் தான் உலகத்துக்கு எல்லாம் கொடுக்குறான்னு தெரியறது ஒரு உணர்த்தனம் இல்லையா. அந்த ஒரு காலகட்டம் தான் இப்போ வக்கரமாகி சுயக்காலில் நின்று எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைக்கு ஆராய்ச்சி தள்ளப்பட்டு இந்த குரு சுக்கிரன் செவ்வாய் புதன் எத்தனையும் செஞ்சு அவர் மூலம் எல்லாரும் கிடைக்கிறது. அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் டல்லால் பைசா இல்லாத இருந்திருக்கும் நிறைய வரும். அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே முதலீடுகள் அதிகமாகும், புதிய முதலீடுகள் வரும்.
அது சர்வீஸ் செக்டார் நல்லபடிய மேஜர் சர்வீஸ் செக்டார். நமக்கு நிறைய எல்லா துறையிலும் உற்பத்தி நன்னாக இருக்கும், எதிர்பார்ப்பு நன்னாக இருக்கும். அது என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மனுஷனுடைய குணம் செயல்பாடுகள்லாம் மாறும். அதனால் உழைப்புக்கு பஞ்சம் இல்லை. உழைத்ததுக்கு வேண்டிய தொகுதிகள் கிடைக்கும், அது வேண்டிய எதிர்பார்ப்பு கிடைக்கும். அது மாதிரி அது லாப ஆதாயங்கள் கிட்டும். இதெல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சால் தான் துண்டு வரும்னு நினைக்கிறேன். செல்ஃப் எம்ப்ளாய்டு, அதாவது ஆர்டிஸ்ட்டு, டீச்சிங் கெப்பாசிட்டி, ஆற்றல், எஜுகேஷன், அப்புறம் ஸ்பீக்கர், பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க எல்லாமே, எழுத்தாளர், டிராயிங்கு, ஸ்கிரிப்டு, நடிகர், எத்தனை உண்டு. அவர் உழைப்பாளருக்கான இந்த தொழில்கள்லாம் செய்யக்கூடியது, சிறு தொழில்கள் எல்லாமே. அதெல்லாம் பணம் கொடுக்கும், உழைப்புக்கு தேவை பணம் கொடுக்கும், அவ்வளோதான். தவிர ஒரு நாளைக்கு கோபுரத அளவு கோடீஸ்வரன் ஆக்குறதோ, கொள்ள இது பண்ணுறதோ, இண்டஸ்ட்ரியில் ஆக்குறதோ, உலக அளவில் பிரசித்தி வரவே வராது, வந்ததே இல்லை. ஆனால் இந்த ஒரு சனீஸ்வரனுடைய இந்த ஒரு அமைப்பில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்களும் பெரிய உலக அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றலை கொண்டு விட்டுரும். அந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமைப்பு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். சொல்லி அது நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு பிரார்த்தி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.